ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சினிமாவில் நடிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் அப்பா சொன்னார், இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் டைரக்டர் சொன்னார், இந்த பொண்ணு ரொம்ப கலராக இருக்கேப்பா, என்னப்பா பண்ணுறதுன்னு. அப்போ டைரக்டர் உடனே தரையில் படுமா, நாங்கள் மண்ணு தர, காட்டுக்குள்ளே மண்ணு தர, மண்ணில் படுக்க வச்சுட்டு ஒருத்தர் உருட்டி விடுறாரு என்ன. இப்படியே உருண்டு உருண்டு அங்கே போனோன்னா அங்கேருந்து அவர் ரோல் பண்ணி விட்டார். இந்த மாதிரி உருட்டி உருட்டி ஒரு 5-6 வாரி விட்டணுன்னா முதுகு எல்லாம் ஃபுல்லாக மண்ணாயிடுச்சு. மண்ணான உடனே முகம் வெள்ளையாக இருக்குது, முகத்துக்கு என்ன பண்ண, கொஞ்சம் மண் அள்ளி முகத்தில் பூசி விட்டாங்க. ரொம்ப ஏர்லி மேரேஜ் என்னோடது. 19 இயர்ஸ்லேயே பண்ணி விட்டாங்க கல்யாணத்தை. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கொடி கட்டி பறந்த ஒரு மனுஷன். அவர் பேர் வந்து ஜே வில்லியம்ஸ். ஆனால் அவர் எல்லோரும் குரங்கு வில்லியம்ஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ இந்த பில்டிங் இருக்குன்னா நீங்கள் இந்த பில்டிங் மேலே ஷார்ட் வைக்கணுன்னா அவர் படியெல்லாம் தேடிட்டு இருக்க மாட்டார். கடகடன்னு அப்படியே ஏறி போயிடுவார். கயத்தை கட்டி 2 லைட் மேன் நாட்டை கொடுத்துட்டு ஏறி மேலே போயிடுவார். மேலே போய் ஷார்ட் எடுப்பார். அப்புறம் தலை குப்புற தொங்கிட்டு, காலில் கயத்தை கட்டி தலை குப்புற தொங்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு பண்ணுவார். ஜாக்கி சான் கூட வந்து 26 36 ஏதோ எத்தனையோ ஃப்ளோர் சொன்னாங்க. அதுலேருந்து கிளாஸை உடச்சி கீழே விழணும். ஜாக்கி சான் அதுலேருந்து அடித்து கீழே விழுகணும், இவரும் கேமராவோட கீழே வரணும். படத்துக்காக என்னை புக் பண்ண வரும்போது என்னை பார்த்துட்டு என்னை கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணி நிறைய ஸ்டண்டெல்லாம் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமாம், அதனால அது ஒரு பெரிய கதை. கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட், கொஞ்சம் இல்லை நிறையவே ஷார்ட் டெம்பர்ட். வெளியில் யாருக்கிட்டே பிரச்சனைனா வீட்டுக்கு வந்தால் அடி முதல்ல எனக்கு தான் விடும். அந்த மாதிரி ஒரு கோவத்தை வந்து காட்ட வேறு வழி இல்லைன்னா நான் ரொம்ப பொறுமைசாலியாக இருந்துட்டேன் அந்த டைமில். அதனால் அந்த ஒரு இதனால் அவருடைய கேரக்டருக்கும் என்னோடதும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரெண்ட் வரும். மெட்டி ஒலி வந்து கூப்பிடும்போது டைரக்டர் உங்களை பார்க்கணும். என்னை பார்த்த உடனே ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்கம்மா, எப்படி இந்த ரோல் பண்ணுவீங்க, இது பயங்கரமான வில்லத்தனமான ரோல் அப்படின்னாரு. நெஞ்சத்துக்கு இல்லாத படம் பாருங்கள் சார் அப்படின்னு. நெஞ்சத்துக்கு இல்லை அதில் என்ன ரோல் பண்ணீங்க, சரத் பாபு ஒய்ஃபு சுஹாசினியோட அண்ணியாக பண்ணேன். உடனே அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்தே மேனேஜரை கூப்பிட்டு, நீ வந்து கணபதி எங்கள் வாப்பா, உடனே இந்த அம்மா டேட்டா வாங்கிக்கோ அப்படின்ட்டாரு. ஏன்னா அதில் ரொம்ப வில்லியாக பண்ணியிருப்பேன் நான். என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது மெட்டி ஒலி தான். நான் போகிற காலத்தில் கூட இந்த மெட்டி ஒலி மாமியார் தான் சொல்லுவாங்க, ராஜம்மா தான் சொல்லுவாங்களே தவிர சாந்தி வில்லியம்ஸுங்கிற பேரே கிடையாது எனக்கு. சேனல் 5 வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாய், திஸ் இஸ் விஜய் சத்யா. இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல ஆக்ட்ரஸ் சாந்தி வில்லியம்ஸ் மேம் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் வந்து அப்போ சீரியலாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே நடிக்கிறாங்க. அதே மாதிரி பாசிட்டிவான கேரக்டர் அப்படின்னாலும் எல்லா கேரக்டர்லையுமே எப்படி இவங்களால இப்படி வாழ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட அவங்க தான் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட இத்தனை வருஷ ஜேர்னி பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேச போகிறோம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் மேம், சினிமாவில் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து இன்ட்ரோ கொடுத்தீங்க. ஸோ இவ்வளோ வருஷமாக வந்து அது கண்டினியூ ஆகிட்டுருக்கல. உங்களோட ஜேர்னி பற்றி மேம், எப்படி சினிமாக்குள்ளே வரணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஆக்சுவலி 1972 தான் நான் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அசோக் நகர் ஜவஹர் வித்யாலயாவில் தான் படிச்சுட்டு இருந்தேன். பக்கத்துலேயே ராமு காரியட்னு ஒரு டைரக்டர், அவர் வந்து செம்மீன் படம் எடுத்து ரொம்ப ஃபேமஸான நேஷ்னல் அவார்டெல்லாம் வாங்கினவங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க படத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், நல்ல கலராக வேணும், ஒல்லியாக வேணும், ஆனால் வந்து மேக்கப்பெல்லாம் இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட் வேணும்னு தேடிட்டு இருக்காங்க. அப்படி நிறைய இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணதில் எந்த பிள்ளையுமே செலக்ட் ஆகலை. அப்படி இவர் ஆஃபீஸ்லேருந்து அந்த வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் 3 மணிக்கு நான் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கிளம்புறேன். கேட்டில் வந்து தான் காரில் ஏறணும். ஏறும்போது அவர் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு நல்லா இருக்குது, இந்த பொண்ணை எங்கே இருக்குன்னு அட்ரஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லி எங்கள் பின்னாடியே வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சி அப்பாட்ட வந்து பேசி தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் எங்கள் ஃபேமிலியில் யாருமே நடிகர்கள் கிடையாது, கலைத்துறையில் யாருமே இல்லை. அவள் கேட்கும்போது அப்பா சொன்னார், எங்களுக்கு தெரியல, அவ்வளோதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா கூப்பிட்டு கேட்டாங்க, என்னம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீ நடிக்கிறியா அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியலப்பா அப்படின்னு. ஏன்னா 12 இயர்ஸ் தான் எனக்கு அப்போது. என்ன நடிக்க சொல்கிறாங்க, என்ன நடிக்கிறது, சினிமா பார்ப்போம்,
அப்பாவுக்கு தெரியாமல்லாம் போய் சினிமா பார்ப்போம் நாங்கள் வீட்டில். அப்படி தான் பார்த்துருக்கோமே தவிர சினிமாவில் நடிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் அப்பா சொன்னார், இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம், எங்கள் யாருக்குமே பழக்கம் இல்லைங்க, இருந்தாலும் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஷூட்டிங் போனோம். சினிமான்னா என்ன ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு தானே நினைப்போம். அங்கே போன அப்புறம் தான் வயநாடில் தான் ஷூட்டிங் நடந்தது. வயநாடு ஷூட்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் அந்த ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு ட்ரைப்ஸ் பற்றின கதை. அது ட்ரைப்ஸ் வந்து இந்த சாரி இங்கே நாட் போட்டிருப்பாங்க, இப்படி சுற்றிட்டு இங்கே நாட் போடுவாங்க இங்கேருந்து இழுத்து, அந்த மாதிரி ஒரு இதை கட்டி விட்டு. நான் நல்ல ஃபேராக இருப்பேன் அப்போ, இதெல்லாம் ஒன்றும் கலர் ரொம்ப கலராக இருப்பேன். அப்புறம் டைரக்டர் சொன்னார், இந்த பொண்ணு ரொம்ப கலராக இருக்கேப்பா, என்னப்பா பண்ணுறதுன்னு. அப்போ டைரக்டர் உடனே நான் ஒரு யோசனை சொல்கிறேன், ஒருத்தர் அங்கே நில்லுங்க ஒருத்தர் இங்கே நில்லுங்கன்னு 2 சைடு 2 பேர் நின்ட்டாங்க ஆப்போசிட்டில். என்ன 2 பேர் இங்கே அங்கே நிற்கிறாங்க, என்ன அம்மா பயமாக இருக்கு எனக்கு. அம்மாட்ட சொன்னேன், இல்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் படுமா, நாங்கள் மண் தரை, காட்டுக்குள்ளே மண் தரை, மண்ணில் படுக்க வச்சுட்டு ஒருத்தர் உருட்டி விடுறாரு, என்ன உருட்டி விடுறாரு, ரோல் பண்ணி விடுறாங்க. இப்படியே உருண்டு அங்கே போனோன்னா அங்கேருந்து அவர் ரோல் பண்ணி விட்டார். இந்த மாதிரி உருட்டி ஒரு 5-6 வாரி விட்டுனோன்னா முதுகு எல்லாம் ஃபுல்லாக மண்ணாயிடுச்சு. மண்ணான உடனே முகம் வெள்ளையாக இருக்குது, முகத்துக்கு என்ன பண்ண, கொஞ்சம் மண் அள்ளி முகத்தில் பூசி விட்டாங்க. ஒரே எரியுது, மண் இல்லை, சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும், பொடிக்கல், அப்போ குத்துது. அப்புறம் அழ ஆரம்பித்தோன்னே டைரக்டர் சொன்னார், அழாத மொளை, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த இது நான் பண்ணேன். ஆக்சுவலி அந்த படம் 72ல் ரிலீஸ் ஆச்சு. 70 டாக்குமெண்ட்ரி ஃபிலிமு. 73ல் வந்து நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணேன் நான். மலையாள இண்டஸ்ட்ரியில் நான் என்ட்ரி ஆனது இப்படி தான். அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் போடுவாங்க அந்த காலத்தில். கான்ட்ராக்டுன்னா ஒரு 2 வருஷம் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணணும். அப்போ நான் ரொம்ப சின்னதுங்கிறதுனால எஸ்கே ஃபிலிம்ஸ்ன்னு ஒன்று, அந்த கம்பெனியில் மாதம் 500 ரூபா சம்பளம். நான் சொல்லி 73ல் 500 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அது நான் நடித்தாலும் நடிக்கலைனாலும் எங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் அந்த காசு. அந்த மாதிரி. இப்போ 500ன்றது ரொம்ப ஒரு சின்ன அமௌண்ட்டு. அந்த நாளில் 500 அப்படிங்கிறது 50,000க்கு சமானம் அந்த நாளில். ஆமாம். அப்போ சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, என்னால் ஏர்ன் பண்ணி கொடுக்க முடியுது இல்லை வீட்டுக்கு, சின்ன வயசுல. ஆமாம், அந்த சின்ன வயசுலேயே என்ன. அப்புறம் என்னோடய படிப்பு டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. 11th வந்து 10th வந்து யூஸ்வலாக அப்போல்லாம் 10th நம்ம காலேஜில் தான் போய் படிக்கணும். எஸ்ஐடியில் போட்டாங்க. ஆனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ 10th முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய மலையாள படங்கள் பண்ணேன். மோர் தென் ஒரு 20 ஃபிலிம் 25 ஃபிலிம்ஸ்க்கு மேலே ஹீரோயினாக பண்ணேன், வில்லியாக பண்ணேன், காமெடியாக பண்ணேன். ரொம்ப அந்த மாதிரி கேரக்டர்ஸ் 1976 வரை 76 வரைக்கும் அந்த மாதிரி நிறைய மலையாளம் ஃபீல்டுலேயே இருந்தேன். நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அந்த டைமில். ரொம்ப அவங்க பொண்ணு மாதிரி பாதுகாத்துக்கிட்டு ரொம்ப சேஃபாக என்னை வந்து இது பண்ணாங்க. அந்த மாதிரி இருந்தது. 76ல் தான் நான் வந்து படம் திரும்ப வந்தேன். பெண்ணுக்கு யார் காவல்னு ஒரு படம் பண்ணேன் ஜெயசித்ரா அம்மா கூட. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் சாரோட ஒய்ஃபாக பண்ணேன். அதுக்கப்புறம் மாந்தோப்பு கிளியே பண்ணேன். 79ல் தான் நெஞ்சத்தை கில்லாதே பண்ணேன். நெஞ்சத்தை கில்லாதைக்கு ரஷ்யன் அவார்டு வரைக்கும் எல்லாமே இது பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 79ல் எனக்கு அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். 80 ஆயிடுச்சு, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சது. நெஞ்சத்தை கில்லாத ரிலீஸ் டைம் ஆச்சு, கல்யாணமும் ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப அதுக்கப்புறம் நான் நடிக்கலை. மலையாள இண்டஸ்ட்ரியும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் அந்த டைம் தான் கொஞ்சம் போச்சு. 72ல் ஆரம்பித்து 79 80s முடிச்சிட்டேன். ரொம்ப ஏர்லி மேரேஜ் என்னோடது. ஓகே, 19 இயர்ஸ்லேயே பண்ணி விட்டாங்க கல்யாணத்தை. ஓகே மேம். ஸோ மேரேஜ் பற்றி கேட்கணும்னு நினச்சி மேம். ரொம்ப க்யூட்டான ஒரு கப்பல் நீங்கள் 2 பேரும். ஸோ சார் பற்றி மேம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கொடி கட்டி பறந்த ஒரு மனுஷன். அவர் பேர் வந்து ஜே வில்லியம்ஸு. ஆனால் அவர் எல்லோரும் குரங்கு வில்லியம்ஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர் வந்து எப்படின்னா
இப்போ இந்த பில்டிங் இருக்குன்னா நீங்கள் இந்த பில்டிங் மேலே ஷார்ட் வைக்கணுன்னா அவர் படியெல்லாம் தேடிட்டு இருக்க மாட்டார். கடகடன்னு அப்படியே ஏறி போயிடுவார். கயத்தை கட்டி 2 லைட் மேன் அண்ணாட்டை கொடுத்துட்டு ஏறி மேலே போயிடுவார். மேலே போய் ஷார்ட் எடுப்பார். அப்புறம் தலை குப்புற தொங்கிட்டு காலில் கயத்தை கட்டி தலை குப்புற தொங்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு பண்ணுவார். கேமராவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவரை பொறுத்த வரைக்கும் கேமராவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால நெட்டு போட்டுப்பார். ஃபுல்லாக நெட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஷார்ட். அது மாதிரி ரொம்ப ரிஸ்கி கேமராமேன். நிறைய வந்து அவர் பண்ணது எல்லாமே ரிஸ்கி ஒர்க்கு தான். பாம் பிளாஸ்ட் சீன்லெல்லாம் பாம்பை போட்டுட்டு அங்கேயே நிற்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். ஜாக்கி சான் கூட வந்து 26 36 ஏதோ எத்தனையோ ஃப்ளோர் சொன்னாங்க. அதுலேருந்து கிளாஸை உடச்சி கீழே விழணும். ஜாக்கி சான் வந்து போவார். கீழே நெட்டு போட்டு படங்களே அப்படிதான் இருக்கு. ஆமாம், அந்த நெட்டு போட்டிருப்பாங்க. ஜாக்கி சான் அதுலேருந்து அடித்து கீழே விழுகணும், இவரும் கேமராவோட கீழே வரணும். அந்த மாதிரி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கேமராமேன் அவர். 1989 தான் வந்து 80s தான் அவர் பார்த்தார் என்ன. அவர் படத்துக்காக என்னை புக் பண்ண வரும்போது என்னை பார்த்துட்டு என்னை கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணி நிறைய ஸ்டண்டெல்லாம் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமாம், அதனால் அது ஒரு பெரிய கதை. அந்த மாதிரி அவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இனிமேல் நீ நடிக்க வேண்டாம், வீடு பார்த்துக்கோ, என்னோடய ப்ரொடக்ஷன் பார்த்துக்கோ. ஏன்னா அவர் ப்ரொடியூசர் கூட, டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் எல்லாமே இருந்தது அவருக்கு. அதனால் அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 11 படம் ப்ரொடியூசராகவும் ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் எல்லாமாகவும் அவர் கூடவே இருந்துட்டேன் நான். அதனால 12 இயர்ஸ் கிட்டத்தட்ட எதுவுமே எனக்கு வெளியிலேயே வர வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ளே குழந்தைங்க 80s 81 பாப்பா பெரியவ பிறந்தா, 83 2வது டாக்டரு, 85 3வது சன்னு, 87 4வது சன்னு. அதனால் என்னன்னாக்கா எனக்கு படம் அதுக்கு வர்றதுக்கு இது இல்லாமல் போச்சு. அவர் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட், கொஞ்சம் இல்லை நிறையவே ஷார்ட் டெம்பர்ட். ஏன்னா பிகாஸ் வெளியில் இருக்கிற இதெல்லாம் வந்து என்கிட்ட தான் வந்து காட்டுவார். வெளியில் யாருக்கிட்டே பிரச்சனைன்னா வீட்டுக்கு வந்தால் அடி முதல்ல எனக்கு தான் விழும். அந்த மாதிரி ஒரு கோவத்தை வந்து காட்ட வேறு வழி இல்லைன்னா நான் ரொம்ப பொறுமைசாலியாக இருந்துட்டேன். அந்த டைமில் எனக்கு கோவம் ரொம்ப வராது. அதனால் எது சொன்னாலுமே பேசாமல் இருந்துருவேன். அதனால் அந்த ஒரு இதனால் அவருடைய கேரக்டருக்கும் என்னோடதும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரெண்ட் வரும். எப்போவுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன். அதனால் பெருசாக ஒன்றும் இது இல்லை. அப்படியே போச்சு லைஃபு. 89 அவருக்கு கொஞ்சம் சிக்காக ஆரம்பித்தார். ஏன்னா எனக்கும் அவருக்கும் 26 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். எனக்கு 19, அவருக்கு 46 கல்யாண டைமில். அதனால் என்னென்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு கம்மி, புரிதல்ன்ற விஷயம் வந்து கொஞ்சம் கம்மி. டக்குன்னு கோவப்படுவார். அந்த ஒரு கேரக்டரைசேஷன் தான். மற்றபடி சச் அ குட் பர்சன். அதுதான். அது எல்லாருக்கும் இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. மனுஷங்கன்னா ஒரு பக்கம் இல்லை 2 பக்கம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி. அப்புறம் இப்படி போச்சு. 97 வந்து நான் திரும்ப ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கு நான் எதுவுமே ட்ரை பண்ணலை. அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ராமலிங்கம், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், அவர் வந்து கேட்டார், நீ இன்னும் நல்லா தானேம்மா இருக்கே, நீ நடிக்கலாம் இல்லை, இவன் தான் யூஸ்லெஸ் மாதிரி ஆகிட்டான், படம் ஒன்றும் பண்ணலை, சும்மா உட்காந்துருக்கான், நீ பண்ண வேண்டியதானே அப்படின்னார். நான் சொன்னேன், இல்லைன்னா யோசிக்கணும் அப்படின்னேன். நான் ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோஸ் எடுத்து கொனிக்காவில் பிரிண்ட் போட கொடுக்கும்போது தான் உதயா படம் பற்றி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்போதில் ஒரு சிம்ரனுக்கு ஒரு ஆண்டி கேரக்டர் ஒன்று வேணும் அப்படின்னா அப்போ கூப்பிட்டாங்க. அழகன் பெருமாள் சார் தான் டைரக்டர். என்ன ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. நான் போனேன். ரொம்ப நல்லா பேசினாங்க. எல்லாம் நல்லா பண்ணிட்டு, சரிம்மா ஓகே நீங்களே பண்ணுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் அக்செப்ட் பண்ணலைன்னா என்னோடய ஃபேமிலி இன்றைக்கி இருந்திருக்காது. அவங்க அந்த டைமுக்கு என்னை கூப்பிட்டாங்க. அந்த டைமுக்கு வந்து எனக்கு பிரமர் நடராஜன் சாரோட கம்பெனி அது. அந்த டைமுக்கு அவங்க கூப்பிட்டு எனக்கு அந்த வாய்ப்பை அவங்க கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். சொல்லப்போனால் அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லுவேன் எப்போவுமே. அந்த படம் நான் ஒர்க் பண்ணேன். ஆனால் எடுத்த சீன்ஸ் எல்லாம் அதில் ரொம்பவுமே வரல. நிறைய சீன் எடுத்தாங்க, திருநெல்வேலியெல்லாம் போய் எடுத்தாங்க. ஆனால் பெருசாக எதுவும் வரல.
அதுக்கப்புறம் அவர் வந்து சொன்னார், நீ நடிக்கலாம் போகக்கூடாது. நான் சொன்னேன், இல்லை ஏன் நடிக்க போகிறேன், நடிக்க போவேன். பசங்க யாரை நம்பி இருக்கு, உங்களுக்கும் கொஞ்சம் நிறைய லாஸ் ஆகிடுச்சு, எங்களுக்கு வீடெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால சரி இனிமேல் நம்ம வந்து சும்மா உட்காந்தோன்னா சரியாகாதுன்னு சொல்லிட்டு தான் நான் கம்ப்ளீட்டாக அதில் போயிட்டேன். போய் அப்படியே ஒன்று ஒன்றா ஒவ்வொரு படமாக நிறைய படம் பண்ணேன். எல்லாம் பிரபுதேவா சார் கூட, சத்யராஜ் சார் கூட, இவரோட கார்த்திக்கோட எல்லாரோடையும் நிறைய படம் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவியில் அப்படியே செட்டில் ஆன டைமில் இவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு, சுகர் ஹை ஆகி ரொம்ப இதான உடனே எனக்கு வேறு வழி தெரியல. இன்னும் நம்ம ஒர்க் பண்ணோம், டப்பிங் போவேன், டப்பிங் பேசுவேன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி வந்தது. அதனால அப்படி போச்சு. ஓகே, ஒவ்வொரு டைமுமே சினிமா தான் மேம் உங்களை தேடி வந்திருக்கு. ஆமாம், ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா லைஃப்லேயுமே டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் பண்ண படங்களே எந்த இடத்துல வந்து உங்களோட இந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து நடந்துச்சு சினிமாவில்? ஏன்னா 50 years ஒருத்தவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்றப்போ கண்டிப்பாக பெரிய விஷயம். கண்டிப்பாக. என்ன, நான் ஆக்சுவலி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 58 years, ஓகே, 58 வருஷம். அது என்னென்னா, நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு காமெடி ஆக்டர், அவர் வந்து ரொம்ப பெரிய காமெடி ஆக்டர். அவர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சில பிரச்சனைகள் வரும், பர்சனல் இஷ்யூஸ் அந்த மாதிரி வரும்போது நம்ம அதுக்கு அக்செப்டபிள் இல்லை அப்படின்னும் போது எல்லா படத்துலேருந்து நிறைய படம் வந்தது, எல்லா படத்துலேருந்து என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. மலையாள இண்டஸ்ட்ரியில் எல்லா படத்துலேயும் அவர் தான் மெயினாக காமெடி பண்ணுவார், எல்லா படத்துலேருந்து ரிஜெக்ட் பண்ணார். அப்போது மது சார்னு ஒரு ஆக்டர் இருக்கார், ரொம்ப பெரிய லெஜெண்டரி பர்சன். அவங்க படத்துக்கு 2 படத்துக்கு கூப்பிடணும் என்ன, ஒன்று காமெடி பண்ணுறேன், ஒன்று வந்து ஒரு மெயின் ரோல் ஒன்று பண்ணுறேன். அப்போ அது கூப்பிடும்போது அப்பா சொன்னார், சார் நீங்கள் கூப்பிடுறது வேஸ்ட்டு, இந்த மாதிரி இந்த ஆர்டிஸ்ட் வந்து என் டாட்டரை நடிக்க விடாமல் பண்ணிகிட்ருக்காரு, அதனால் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் வேறு ஆர்டிஸ்ட்டை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பேசுகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணும்போது அவர் சொன்னார், என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள் அப்படின்னா, அப்பா போய் நேராக போய் பேசிட்டு வந்தோடனே என்னை கூப்பிட்டு பேசினார். அம்மா நீ என் கூட நடிக்கிற, என் படம் 2மே நீ நடிக்கிற. இப்போ நாங்கள் அங்கே ஆஃபீஸ் போன விஷயம் தெரிஞ்சோன்னா அந்த காமெடி அவர் ஃபோன் பண்ணி சார்கிட்ட வந்து பேசினாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணை போடாதீங்க, அந்த பொண்ணை போட்டால் உங்கள் 2 படமுமே நான் நடிக்க மாட்டேன்றான், நீ நடிக்கலைன்னா உலகத்தில் நீ மட்டும்தான் காமெடி ஆக்ட்ரஸுக்கு, வேறு எவனுமே இல்லையா அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணு 2 படத்துலேயும் நடிக்கும், அதனால் நீங்கள் வந்து நீங்கள் விலகிக்கோங்க அப்படின்ட்டார். அப்புறம் 2 படத்துலேருந்து அவர் எடுத்துகிட்டு தான் நான் 2 படமும் பண்ணேன். அப்புறம் அவர் கூடவே மதுசார் கூடவே கிட்டத்தட்ட 3 படம் பண்ணேன் நான். அந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் கூட நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது மலையாள இண்டஸ்ட்ரியில். அதுமாதிரி தமிழில் வந்து எனக்கு பெருசாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. எல்லாருமே ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக, எல்லாம் ஏதோ ஒரு கூட பிறந்தவங்க மாதிரி, ஒரு சிஸ்டர் மாதிரி தான் எனக்கு ட்ரீட் பண்ணாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் நான் படங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் ராதிகா அம்மா ஒரு நாள் என்னை வந்து பாபா கோயிலில் வச்சு பார்த்தாங்க, மயிலாப்பூர் பாபா டெம்பிளில். நான் ரெகுலராக 1 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு தான் வருவேன். அங்கே போய் உட்காந்துருப்பேன் பாபா கிட்ட, அவருக்கு ஈவினிங் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு. அப்படி தான் அவங்க என்னை கூப்பிட்டாங்க இந்த படத்துக்காக, சீரியலுக்காக. சித்தியெல்லாம் பெரிய ஹிட் மேம். அதே மாதிரி மெட்டியொலி பற்றி கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் கெரியரில் அது வந்து கண்டிப்பாக ஒரு இப்போ வரைக்குமே எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும், மெட்டியொலி சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீரியல் அதுக்கு வர காரணமே சித்தி தான். ஏன்னா சித்தி வந்து மேம், எனக்கு ராதிகா மேம் இல்லைன்னா எனக்கு சீரியல் இண்டஸ்ட்ரியில் லைஃபே இருந்திருக்காதுங்க. ஏன்னா ஷீ இஸ் சச் அ குட் பர்சன். ரொம்ப அவங்கள பார்த்து நிறைய விஷயம் நம்ம லேடிஸ் கற்றுக்கணும், வாழ்க்கையில் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய நான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். சித்தி பண்ணும்போது சரி, மேமோடதே கிட்டத்தட்ட திருவள்ளூர் பண்ணேன், அப்புறம் வந்து நிறைய அண்ணாமலை பண்ணேன், வாணிராணி, இது எல்லாமே பண்ணியிருக்கேன். அதனால் அவங்ககிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி. அப்புறம் தான் வந்தது எனக்கு மெட்டியொலி வந்து கூப்பிடும்போது டைரக்டர் உங்களை பார்க்கணும், என்ன நேராக கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போனேன். என்னை பார்த்த உடனே ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்கம்மா, எப்படி இந்த ரோல் பண்ணுவீங்க, இது பயங்கரமான வில்லத்தனமான ரோல் அப்படின்னார். என்ன பண்ணியிருக்கீங்க வில்லியானார். நெஞ்சத்துக்கு இல்லாத படம் பாருங்கள் சார் அப்படின்னேன். அப்படியா,
நெஞ்சத்தை கீழே அதில் என்ன ரோல் பண்ணீங்க? சரத் பாபு ஒய்ஃபு சுஹாசினியோட அண்ணியாக பண்ணேன். உடனே அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்தே மேனேஜரை கூப்பிட்டு, நீ வந்து கணபதி இங்கே வாப்பா, உடனே இந்த அம்மா டேட்டை வாங்கிக்கோ அப்படின்ட்டாரு. ஏன்னா அதில் ரொம்ப வில்லியாக பண்ணியிருப்பேன் நான். அதனால் உடனே கூப்பிட்டு சொன்ன உடனே அவரும் டேட்டெல்லாம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு டே ஷூட் போனோம். அந்த கேரக்டர் உள் வாங்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் தான் பிடிச்சது. ஒரு நாள் எனக்கு அந்த கேரக்டர் எப்படின்றது என்னோடய மைண்டுக்கு நான் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் வந்துச்சு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஏன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு வெள்ளை ப்ளவுஸு, சாதா ஒரு காட்டன் சாரீ, எண்ணெய் வடிகிற முகம், மேக்கப்பெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. சீன்ஸ் எல்லாம் வர்றதை பார்த்தாக்கா ரொம்ப டஃப்பாக வரும். சீன்ஸ் எல்லாமே ரொம்ப டஃப்பாக வரும். எதுக்கத்தான் திட்டுறது கொள்வது, பொண்ணு பார்க்க போகும்போதே நச்சரிப்பு, இது எல்லாமே. நான் சொன்னேன், சார் என்ன சார் இவ்வளோ நச்சரிப்பாக ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் வரும்போது பாருங்கள் நீங்கள் என்ன பேர் வாங்க போகிறீங்க அப்படின்னாரு முருகன் சார். அந்த மாதிரி வந்து அது ஒவ்வொரு சீன் பண்ணும்போதுமே நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். அந்த 5 பொண்ணுங்களுமே இந்த ஃபேமிலியிலேருந்து என் பொண்ணு கேரக்டர், என் பையன் விஸ்வா கேரக்டரு, சேத்தன் கேரக்டரு, இது எல்லாமே ஒரு ஃபுல் ஃபேமிலி சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருப்போம். நாங்கள் எங்கே போனாலுமே ரொம்ப ஒத்துமையாக இருப்போம், ரொம்ப இதாக இருப்போம். பின்ன நார்மலி குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும்ல, அந்த மாதிரி சண்டையெல்லாம் போட்டுப்போம், சண்டையெல்லாம் நடக்கும், சண்டையெல்லாம் போட்டுப்போம். அடுத்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ரொம்ப நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலம்மா. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் எங்கேயுமே ஒர்க் பண்ணல. ஏன்னா அடிச்சுக்குவோம், பிடிச்சிக்குவோம், எல்லாமே ஒன்று சேர்ந்துருவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம். இன்றைக்கும் சரி, வனஜா, காயத்ரி, இவங்க காவேரி, இவங்கெல்லாம் ரீசெண்டாக நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் அழுக வந்துருச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம எல்லாம் ஒன்றா மீட் பண்ணோம். காயும் அடிக்கடி பார்ப்போம் ஏதாவது ஃபங்க்ஷனில். வனஜா கால் பண்ணி பேசுவாங்க. அந்த மாதிரி உமா தான் மிஸ்ஸிங்கு, உமா இறந்துட்டா, அவள் மிஸ்ஸிங்கு. அந்த மாதிரி இடையில பார்க்கும்போது சேத்தனாகட்டும், எல்லாருமே ரொம்ப போஸ் மாமா, இவங்க எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது, அந்த கேரக்டராக வாழ்ந்தாலுமே எல்லாம் ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடியது. என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறது மெட்டி ஒலி தான். கண்டிப்பாக அது யாருக்கிட்ட வேணாலும் நான் அடித்து சொல்லுவேன். இன்றைக்கி இல்லை, நான் போகிற காலத்தில் கூட இந்த மெட்டி ஒலி மாமியார் தான் சொல்லுவாங்க, ராஜம்மா தான் சொல்லுவாங்களே தவிர சாந்தி வில்லியம்ஸுங்கிற பேரே கிடையாது எனக்கு. எங்கே போய் அந்த ராஜம்மா போகுது பாரு அப்படின்வாங்க. சின்ன குழந்தையிலே ராசம்மா ராசம்மா அப்படின்வாங்க. அந்த மாதிரி அது அவ்வளோ பேர் வாங்கி கொடுத்த ஒரு விஷயம். இப்போ ரீல்ஸ் போடுறாங்க விகடனோடது. இப்போ இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் வந்து என்னை கேட்குறாங்க, அதை பார்த்துட்டு, மேம் நீங்கள் என்ன மேம் இப்படி வில்லியாக நடிச்சிருக்கீங்க, இப்போ நாங்கள் பார்க்குறோம் ரெகுலராக அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கும் அது டெலிகாஸ்ட் வரும்போது நம்பர் 1 தான் இருக்குது சன்னில். கண்டிப்பாக மேம். பிகாஸ் உங்களுக்கு கோவமே வராது நீங்கள், ஆனால் வில்லி கேரக்டரில் தான் வந்து உங்கள் எல்லாருமே வந்து மேமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல, ரியல் லைஃப்பில் இவங்க உண்மையாலுமே இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேக்ஸிமம் டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் சீரியல் என்ன பண்ணுவாங்கன்னா, நெகட்டிவ் கேரக்டர் பண்ணாலே அவங்கள திட்டுறது தான் வந்து அதிகமாக எல்லாரும் பண்ணுவாங்க, நம்பிடுவாங்க இப்படியெல்லாம் ஒரு கொடுமைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் லைஃப்பில் இப்படி தான் நடந்திருக்கு? இல்லை அப்படி இல்லை. இப்போது நாங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலாக அந்த கேரக்டருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்னென்னா, அந்த அம்மா வந்து ஹஸ்பண்டை இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் இந்த 3 பிள்ளைகளை கூப்பிட்டு லாரியில் ட்ராவல் பண்ணுது. ஒரு இடத்துல வந்து டீ குடிக்கிறாங்க. அந்த பசங்க தான் அவங்க கூட இருக்காங்க. அந்த பெரிய பிள்ளை தான் அம்மாக்காக படிப்பை விட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கூடவே இருக்காங்கும்போது அந்த பொசசிவ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே வரும். அந்த கதையை நம்ம கிரகிச்சு வாங்கும்போது தான் அந்த கேரக்டராக நம்மளால் மாற முடியும். இல்லைன்னா ஒரு நாளும் வந்து ஒரு கேரக்டரைசேஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்காமல் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஏனோ தானோன்னு பண்ணிட்டு போவோமே தவிர நம்மளால் அதில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் அதில் நடித்த ஒவ்வொரு நடிகர் நடிகைகளும் அவங்களுடைய கேரக்டர், அந்த கதாபாத்திரத்தை உள் வாங்கி தான் நடித்தாங்க. அதனால தான் அதில் வாழ்ந்த எல்லா கேரக்டருமே இன்னைய வரைக்கும் உயிரோடு இருக்குது. கண்டிப்பாக உயிரோட இன்னுமே வந்து அதுக்கு ஒரு உயிர் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதனால் அது எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப திருப்பமுனை. ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ஒரு பெரிய திருப்பமுனை தான். கண்டிப்பாக. இன்னொரு உங்களோட ஒரு பெஸ்ட் மூமெண்ட் எனக்கு தெரியும், கே பாலச்சந்தர் சார். ஸோ அவர் வந்து அதுவும் நெகட்டிவ் கேரக்டருக்கு வந்து பாராட்டியிருந்த அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? எனக்கு பாலச்சந்தர் சார் வந்து அப்பான்னு தான் நான் கூப்பிடுவேன்.
அவர் வந்து சாந்தி நிலையம்னு ஒரு சீரியல், அதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே நான் போனால் வில்லியெல்லாம் கிடையாது, நீ சாதாரண அம்மா, சாதுவாக நடிக்கணும், முடியுமா அப்படின்னாரு. ட்ரை பண்ணுறேன் அப்படின்னேன். என்னதை ட்ரை பண்ணுற, நீ நடிக்க தானே, என்ன ட்ரை பண்ணுற, அதெல்லாம் இல்லை, நடிக்கணும், நடிக்கிற அப்படின்னாரு. அவர் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நம்மளை பற்றி சொல்லும்போது எனக்கு உள்ளில் என்னோட உள் மனசில் என்னால் செய்ய முடியும்ன்ற ஒன்று இருக்குது. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய கடவுள் மாதிரி ஒரு மனிதர், கலைத்துறையில் பெரிய மாமனிதர், அவர்கிட்ட போயிட்டு அதனால் முடியும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அதனால் என்னுடைய இதை நான் உள்ளே வச்சுட்டு, அப்பா சரிங்கப்பா நான் பண்ணுறேன் அப்படின்ட்டேன். சொல்லி நான் சாந்தி நிலையமில் வந்து அவ்வளோ சாஃப்டாக ஒரே ஒரு சீனு தான் அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். மகன் வருவான், சண்டை போடுவான், மகன் வந்து பேசிகிட்டே வந்து என்கிட்ட சொல்லணும், என்னம்மா அவன் பாரு என்னம்மா இப்படி கத்துறான், புரியாமல் கத்துறான், அவன் வந்து இத்தனை வருஷம் இவன் திருந்தலையானோடனே நான் வந்து என்ன சொல்லிட்டேன், எனக்கு உள்ளே இருக்க அந்த ராஜம்மா கொஞ்சம் வெளியே வரும். நீங்கள் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு. அப்போ ஒன்றா அவன் என்ன சொல்கிறது, நீ என்ன கேட்குறது, போ 35 வருஷமாக இதே கேட்டுகிட்டே இருக்கேன், வேறு வேலை இல்லை போ அப்படின்னுணும். அவர் சொல்லிட்டாரு. நான் இப்படி சொன்னோன்னே கட் கட் அப்படின்னாரு. ஐயோ கட் கட் சொல்கிறாரு, என்னாச்சோ தெரியல, ஒன் மோர் அப்படின்னார். இப்படி தான் கட்டினார், கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னார். அடுத்த ஷார்ட் போச்சு. என்னம்மா ரெடியா, ரெடிப்பா ஒன்று சரி அவன் வந்து பேசு. அவன் அப்படி தான், அவனை என்னத்தை மாற்ற முடியும்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அவனை எல்லாம் மாற்ற முடியாதும்மா, நீ வந்து உன் வேலையை போய் பாரு, 35 வருஷமாக பார்க்குற இல்லை அவனை, இன்றைக்கி என்ன புதுசாக நீ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப கட் 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 கட்டுன்றாரு. ஐயோ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலையா, கடவுளே பகவானே எனக்கு சக்தியை கொடு அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டு, சார் அப்படின்னே. கல்லெல்லாம் தண்ணி வந்துருச்சு, காலெல்லாம் கிடு 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 கிடுன்னு ஆடுது, கையெல்லாம் ஆடுது. பக்கத்தில் வித்யான்னு ஒரு நியூஸ் ரீடர் தூரத்துலேருந்து அமைதியார் அப்படின்றா. அட போப்பா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட் டைம் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறேன், அவரோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் சொன்னார், சாந்தி உன்னால் முடியும், இன்னும் லோ அப்படின்னார். சார் ஓகே சார், ஓகே சார். அப்புறம் வந்தேன். என்னம்மா சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன், நம்ம இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா. ஆமாம் 35 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன புதுசாக வந்து கேட்க வந்துட்டேன், நீ போம்மா போய் வேலையை பாரு, இவ்வளோ தான் சொன்னேன். குட் 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 குட்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அப்புறம் அப்பா 3வது டேக் ஓகே ஆகிடுச்சு, சாட்டிஸ்ஃபைட் பண்ணி. அந்த மாதிரி அவர்கிட்ட பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் நடிப்பில். அவர் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ நுணுக்கமாக சொல்லி தருவார். நான் அந்த சீரியல் பண்ணும்போது என்னோடய ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த அம்மா அங்கே நர்ஸாக இருப்பாங்க, என் ஹஸ்பண்ட் இறந்துட்டார், ஆனால் அந்த அம்மாவுக்கு நான் போய் சப்போர்ட் பண்ணுவேன். அந்த நர்ஸை வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு அனுப்புகிற ஒரு கேரக்டரு, நான் போய் அவங்கள சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ அதில் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கும், அந்த குழந்தைய படிக்க வச்சு எல்லாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. இப்போ அதில் எவ்வளோ சாஃப்டாக போகணும், என்ன பண்ணணும், ஒரு நாள் உட்காந்து எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு. ஷார்ட்டில் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு அண்ணன். அப்போ தான் எனக்கு இது வந்து, அதாவது டிஃப்ரென்ஷியல்ஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், ஒரு இதுக்கு ஒரு விஷயத்த 10 விதமாக நம்மளால் செய்ய முடியும். 10 விதமாக கோமகளே என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கலாம், ஏம்மா அப்படி பண்ணுற, அது ஒன்று இருக்குது. இந்த மாதிரி 10 விதமாக வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பேசுகிற விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன்மா. திருமுருகன் சார்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இந்த வில்லித்தனமான விஷயம், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதை நான் ப்ரொஃபெல்லர் அடிப்பார் ஷார்ட் வரும்போது. நான் வரும்போது ப்ரொஃபெல்லர் ஓடும், தூசி கீசி எல்லாம் பிறக்கும். அவங்க வந்து இப்படி வரணும், அவர் வந்து அந்த ஆக்ஷனோட காட்டி கொடுத்தாரு. வர்றது ராஜம் வருது, இந்த ப்ரொஃபெல்லரில் இந்த இதெல்லாம் அடிக்கும்போது எங்கேயோ ஒரு பூகம்பம் கிளம்பி வருது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வரணும், அது நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. அதே மாதிரி சிதம்பரம் இறந்து கிடக்கும்போதும் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரே விஷயம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நான் இப்போ பார்க்க போகிறேன்னார். நான் நடிக்கவே இல்லை,
நான் கண்ணு ஐ பிளிங்க் பண்ணல, அவளை இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. சரோ என்னை வந்து அசிங்கமாக திட்டிக்கிட்டு இருக்கு, என் மாணிக்கம் திட்டுறாங்க, எல்லாம் திட்டுறாங்க. நான் அசையவே இல்லை. என்னோடய மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணது அவர் இறந்துட்டார். இதுக்கெல்லாம் காரணம் யார்? நான் தான். என்னால் தான் அவர் ஹர்ட்டாகி இறந்துட்டாருன்ற ஒரு ஃபீல் வந்து நான் அப்படியே நிற்கணும். அதுக்கு தான் எனக்கு பயங்கர பாராட்டு கிடச்சிது. கண்டிப்பாக மேம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் மேம். இன்னொரு இன்டர்வியூவில் இதே மாதிரி உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக. நன்றிம்மா. உங்களுக்கும் என்னுடைய ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.